பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது பிராமணர் ஒருவர் பாண்டவர்களிடம் வந்து, தனது ஆரணி மானின் கொம்புகளில் சிக்கிவிட்டது, மேலும் அந்த மான் காட்டுக்குள் ஓடிவிட்டது, அதனால் தீ மூட்டி அன்றாடம் செய்யும் சடங்குகளை தன்னால் செய்ய முடியாமல் போகும் என மனமுடைந்தார். மேலும் ஆரணியை மீட்டுத் தருமாறு பாண்டவர்களிடம் கேட்டார். பாண்டவர்களும் மானை பிடித்து ஆரணியை மீட்க புறப்பட்டனர். பாண்டவர்கள் பகல் முழுவதும் மானின் குளம்புகளை பின்தொடர்ந்து காட்டின் உட்பகுதியை அடைந்தனர். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரன் மிகவும் சோர்வடைந்து மேலும் துரத்துவதற்கு முன் சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பினார். சகாதேவன் தண்ணீர் கொண்டு வர முன்வந்தார். அவர் தண்ணீரை தேடி போகும்போது அருகில் ஒரு குளத்தை கண்டான். அதில் இறங்கி தன் இரு கைகளாலும் தண்ணீரை மொண்டு நீர் அருந்த முற்படும்போது அங்கு நின்று கொண்டிருந்த நாரை, இக்குளம் எனக்கு சொந்தமானது. யார் தண்ணீரை எடுக்க வந்தாலும் அல்லது தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வந்தாலும் நான் சில கேள்விகளை கேட்பேன். அதற்கு சரியான பதில் சொன்னால் உன்னை தண்ணீர் குடிக்க அனுமதிப்பேன் என்றது. உடனே சகாதேவன், தாகத்தில் ஒரு மனிதன் தவிக்கும் பொழுது உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது என்று சொல்லி நீரை அள்ளி குடிக்க அப்படியே மயங்கி விழுந்து உயிரிழந்தான். தண்ணீரை பிடிக்கச் சென்ற சகாதேவன் நெடுநேரமாகியும் வராது போகவே நகுலனை அனுப்பினார் தருமர். நகுலனும் நெடுநேரமாகி வரவில்லை. இப்படியே அர்ஜுனன், பீமன் ஆகியோரை அனுப்பியும் எவருமே திரும்பி வரவில்லை. மாலை நேரம் ஆகிவிட்டது. தம்பிகள் யாருமே திரும்பி வரவில்லையே என்று ஆதங்கத்தில் பதட்டத்தோடு தருமர் தேடிச் செல்ல வழியில் ஒரு குளம் தென்பட்டது. குளக்கரையில் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என 4 இறந்து கிடந்தனர். அதை கண்டு திகைத்து போன தர்மபுத்திரர், யார் செய்த அடாத செயல் இது என்று ஓலமிட்டார். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. தர்மபுத்திரரே, நான் ஒரு யக்ஷன். நாரை தன்னை யக்ஷனாக வெளிப்படுத்தி எச்சரித்தது. இந்த குளம் எனது உரிமையில் உள்ளது. அதிலிருந்து தண்ணீரை குடிக்கும் முன் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காததால் உன் சகோதரர்களுக்கு இந்த நிலை. நீங்களும் இந்த வேண்டுகோளை புறக்கணித்தால் உங்களுக்கும் அதே கதிதான் ஏற்படும் என்றது. யுதிஷ்டிரர் மரியாதையுடன் பதிலளித்தார். தயவு செய்து உங்கள் கேள்விகளை என்னிடம் கேளுங்கள். திருப்திகரமான பதில்களை வழங்க நான் முயற்சி செய்கிறேன் என்றார். யக்ஷன் தர்மனிடம் 124 கேள்விகள் கேட்டான். அவற்றில் சிலவற்றை மட்டும் பார்ப்போம். பூமியை விட கனமானது எது? அம்மா. வானத்தை விட உயர்ந்தவர் யார்? அப்பா. காற்றை விட வேகமாக பயணிப்பது எது? மனம். எண்ணிக்கையில் எண்ணுவதை விட பெரியது எது? சிந்தனை. ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் யார்? அவர் செய்த தொண்டு. உணர்தல், சுவாசித்தல் ஆகிய அனைத்து பொருட்களையும் அனுபவித்தாலும் இன்னும் உயிருடன் இல்லாதவர் யார்? கடவுள்கள், விருந்தினர்கள், வேலைக்காரர்கள், பித்ருக்கள் போன்றவர்களுக்கு எதையும் வழங்காதவர். தைரியம் என்றால் என்ன? 5 புலன்களையும் கட்டுப்படுத்துவது தைரியம். எதை கட்டுப்பாட்டில் வைத்தால் நாம் சோகமாக இருக்க மாட்டோம்? மனம். வெட்கம் என்றால் என்ன? செய்யக்கூடாத வேலையிலிருந்து விலகி இருப்பது வெட்கம் இல்லை, ஆனால் அப்படி செய்வதே வெட்கமானது. செல்வத்தை கொடுப்பதில் எது சிறந்தது? முயற்சி. மிகவும் மதிப்புமிக்க சொத்து எது? நாம் கற்றறிந்த அறிவு. எல்லா ஆதாயங்களிலும் சிறந்தது எது? நோயற்ற வாழ்வு. இன்பங்களில் சிறந்தது எது? மன நிறைவு. எந்த மனிதன் சோகமாக இருக்க மாட்டான்? மனதை கட்டுப்படுத்துவதால் மனிதன் சோகமாக இருக்க மாட்டான். யாருடன் நட்பு நிரந்தரம்? தெய்வீக நபர்களுடனான நட்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். எதை விட்டு வெளியேறினால் மனிதன் சோகமாக இருக்க மாட்டான்? கோபம். எதை விட்டு விடுவதால் மனிதன் செல்வந்தன் ஆவான்? ஆசைகளை. நீதி என்றால் என்ன? எல்லோரிடமும் ஒரே மனப்பான்மை இருப்பதுதான் நீதி. மனிதனால் வெல்ல முடியாத எதிரி யார்? கோபம். முடிவே இல்லாத நோய் எது? பேராசை. இனிய சொற்களை சொல்பவருக்கு என்ன கிடைக்கும்? எல்லோருக்கும் நண்பனாகிறான். திட்டமிட்ட செயல்களை செய்பவருக்கு என்ன கிடைக்கும்? வெற்றியை அடைகிறான். பல நண்பர்களை கொண்ட ஒருவருக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியாக வாழ்கிறார். தர்மத்தில் பற்று கொண்டவனுக்கு என்ன கிடைக்கும்? முக்தி.
ஒரு நாட்டின் சீரழிவுக்கு என்ன காரணம்? அராஜகம். ஒரு நாட்டிற்கு எப்போது உயிரில்லை? நல்ல ஆட்சியாளர்கள் இல்லாத போது அதற்கு உயிரில்லை. சொர்க்கம் பொதுவாக எங்கு வசிக்கிறது? சத்தியத்தில். இன்பம் பொதுவாக எங்கு வாழ்கிறது? நல்ல நடத்தையில். உண்மையான மகிழ்ச்சியை அடைவது யார்? கடன் வாங்காதவனும், வெளிநாட்டிற்கு வாழ்வதற்கு செல்லாதவனும், தமஸ் உணர்வை தவிர்ப்பவனும், பொருளுக்காக அதிகம் பாடுபடாதவனும். ஆச்சரியம் என்றால் என்ன? அன்றாடம் பல மரணங்கள் நிகழ்ந்தாலும் மக்கள் தங்களை நிலையானவர்களாகவும் நிரந்தரமாகவும் நினைத்து கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இறுதியில் தர்மனின் பதில்களால் யக்ஷன் மகிழ்ச்சி அடைந்தான். அற்புதம் தர்மபுத்திரரே, உமது பதில்கள் அபாரம். ஆனால் இறந்த உன் சகோதரர்களில் ஒருவனை மட்டுமே நான் உயிர்ப்பிக்கிறேன். உனக்கு யார் வேண்டும் என்றார். தருமனும் தாமதிக்காமல் நகுலன் என்று பதிலளித்தார். அப்போது யக்ஷன் தர்மனுக்கு காட்சியளித்து, நகுலனா? புஜபல பராக்கிரமசாலியான பீமனையோ, அழகனும் திறமையும் உள்ளவனுமான அர்ஜுனனையோ, ஜோதிடம் மட்டுமின்றி சகல சாஸ்திரங்களும் அறிந்த சகாதேவனையும் கேட்காமல் நகுலனை ஏன் கேட்டீர் என்றார். அதற்கு தர்மர், தனது தந்தைக்கு 2 மனைவிகள், குந்தி மற்றும் மாத்ரி. குந்திக்கு மகனாக நானும் பீமனும் அர்ஜுனனும் பிறந்தோம். மாத்ரிக்கு நகுலன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர். கடைசி காலத்தில் குந்திக்கு இறுதிச் சடங்கை செய்ய நான் இருக்கிறேன். ஆனால் மாத்ரிக்கு இறுதிச் சடங்கு செய்ய அவள் முதன் மகன் வேண்டாமா? அதனால்தான் நகுலனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டேன் என்றார். தான் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் தர்மன் தர்மத்தை பின்பற்றியது யக்ஷனை கவர்ந்தது. யக்ஷன் தன்னை மரணத்தின் கடவுள் யமதர்மன் என்றும், மேலும் மான் வேடம் அடிந்து ஆரணியை திருடியது தான் என்றும் வெளிப்படுத்தினார். அவர் தர்மனை ஆசீர்வதித்தார். பாரபட்சமற்ற தர்மனே, உன் பதில் எனக்கு திருப்தி அளித்து விட்டது. தன் அன்பிற்குரிய சொந்த தம்பிகளை உயிர்ப்பிக்குமாறு கேட்காமல் சிற்றன்னையின் மைந்தனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டாயே, நீ அல்லவோ தர்மதேவன் என்று சொல்லி அனைவருக்கும் உயிர் கொடுத்தார். யக்ஷ பிரசன்னம் நடந்த இடம் உத்தரகாண்டில் உள்ள தேவரியா தால் ஆகும். இது டியோரியா தால், டெவோரியா தால், தியோரியா தால் என்றும் உச்சரிக்கப்படுகிறது. நீதி மற்றும் நேர்மையான நடத்தைக்காக தனது உறுதியான அர்ப்பணிப்பால் தர்மராஜன் என்ற பட்டத்தை பெற்றார் தர்மர். அவரது முன்மாதிரியான குணம் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்து நம்மை செயல்பட வலியுறுத்துகிறது.